கிரேஸை பேசுவது, இயேசுவை பேசுவது, செஞ்சு முடிச்சதை பேசுவது, என்ன இருக்கு, என்ன செய்ய போகிறார் என்று பேசுறத அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. Whatever we are speaking today about God's kingdom, what He has finished on the cross and everything, and the people who are in heaven, they are listening to it. உங்களுக்கும் எனக்கும் இனிமே தான் ரொம்ப இருக்கு. Only for you and me, whatever is there, it's the coming days, it is the best for us. இனிமே தான் ரொம்ப இருக்கு. Only hereafter we are going to have best for us. இதுவரை உள்ளங்கை அளவு மேகம். Whatever so far we have seen only the palm size of the cloud. என்னை பொறுத்தளவு அப்படித்தான் நான் பார்த்திருக்கேன். That is what I have seen so far. ஆனா காதுல பெரும்பளவு இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கு. But I have been hearing the ringing of the cloud rain. நம்ம அஞ்சு உணர்வுகளும் ஸ்பிரிட் சென்ஸா இருக்கு. And all our five senses should be spiritual senses. இந்த அஞ்சு உணர்வும் தலையில தான் இருக்கு. And all the five senses are situated in our head. இயேசுதான் நம்ம தலை. Jesus Christ is our head. அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு கமாண்ட் வருது. From Him only we get all the commands. அவருடைய உணர்வுகளால் நான் வாழணும். I have to live with His emotions and feelings. உணர்வு என்று சொல்லும்போது வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற உணர்வு. Feeling means the feeling that I derive or receive from the word of God. It's not put upon my mind on the situation. சூழ்நிலையிலிருந்து வருகிற ஒரு உணர்வு அல்ல. It may be negative and very positive. சில வேளைகளில் அது எதிர்மறையான உணர்வுகளாக இருக்கலாம். Even during that time, அந்த சூழ்நிலையிலும் கூட my sense be always connecting with the word. என்னுடைய சிந்தனை அறிவானது தேவனுடைய வார்த்தையிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். See, my spirit being is always connect with the heavenly Father and the word of prophecy. என்னுடைய ஆவி எப்பொழுதுமே தேவனோடும் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையோடும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். As long as we connect our spirit with the Father and also with the word revelation, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனோடும் தேவனுடைய வெளிப்பாட்டினோடு நம்முடைய ஆவி இணைக்கப்பட்டிருக்கிறதோ, then we take the people to the next level, higher level and flying level. அப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை அடுத்த நிலைமைக்கு மேலான உயர்ந்த நிலைமைக்கு பறக்கும் நிலைக்கு நாம் மற்றவர்களை அழைத்து செல்ல முடியும். Flying level is the experience of eagle. பறக்கும் நிலை என்று சொல்லும்போது ஒரு கழுகினுடைய நிலையை குறிக்கிறது. See, always I am sharing with my wife. நான் எப்பொழுதுமே நான் மனைவியோடு நான் பகிர்ந்து கொள்வது உண்டு. நீ வந்து எருது. And you are like a bull, ox. நான் வந்து கழுகு. I am like an eagle. என் மனைவி ரொம்ப வர்க் பண்ணுவா. And my wife used to work a lot. Church administration. For all the church administration. எல்லாரையும் பார்க்கறது. To looking after the people. விசாரிக்கிறது. And inquiring the believers. ஃபோன் பண்றது. Calling others. Marriage registration. And taking care of the marriage functioning. Form fill up பண்றது. And filling up the forms. Register office போறது. Going to the registrar office. கூட நான் சும்மா போறேன். I'll be just assisting her, going with her. Whatever is looking after, it's done by her only. நான் சொல்லுவேன், நீ வந்து எருது. I used to tell her, you are like an ox. நான் வந்து கழுகு. I am like an eagle. நான் எப்பவுமே மேல பறக்க. I always want to fly above. You are a hard worker. And you are a hard worker. நீ கடின உழைப்பாளி. I am appreciate. You are hard worker. நீ எப்பொழுதும் கடின உழைப்பாளியா இருக்கிற, நான் இதை பாராட்டுகிறேன். But I am in rest and relax. நான் எப்பொழுதுமே இளைப்பாறுதலோடு மகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகிறேன். So I have the experience of eagle experience in my spirit. என்னுடைய ஆவியிலே ஒரு கழுகனுடைய அனுபவத்தை நான் உடையவனாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். So from the high places I am able to see the nation. உயர்ந்த பரந்த நிலைமையிலே நான் இந்த தேசத்தை என்னால் பார்க்க முடிகிறது. ஹலோ, நீங்க பெங்களூராவது பாக்குறீங்களா? Are you looking at the Bangalore from above? I see all the nations every day from my spirit. என்னுடைய ஆவியிலிருந்து நான் எல்லா தேசங்களையும் நான் உயர்ந்த நிலைமையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். And I proclaim and pronounce the blessing upon all the people in India as well as all the world.
உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொரு நாள் காலையில் நான் கூறுகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். Daily I confess myself, I am Joseph for my India. ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை பண்ணுகிற ஒரு விஷயம், இந்திய தேசத்திற்கு நான் ஒரு யோசேப்பு. My spirit always filled with the seed of Jesus. எப்பொழுதுமே இந்த ஆவி இயேசுவினுடைய விதைகளினால் வார்த்தைகளினால் நிரம்பி இருக்கிறது. So expecting now the people all over India, all the state in India run towards me to receive the seed. ஆகவே என்னிடத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தையை விதையை பெற்றுக் கொள்ளும்படி இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்தில் ஓடி வருவதை நான் எதிர்பார்க்கிறேன். This all the past years I stored the seed, stored the seed, stored the seed. I am full of seed. இத்தனை ஆண்டுகள் நான் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை விதையை நான் எனக்குள்ளே சேகரித்து சேகரித்து சேர்த்து வைத்திருக்கிறேன். I daily confess the seed. அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை செய்கிறேன். I daily confess my faith. என்னுடைய விசுவாசத்தை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறேன். God made Abraham as father to every family in the nation. ஆண்டவர் ஆபிரகாமை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தகப்பனாக அவனை ஏற்படுத்தினார். I shall bless all the families in the earth in thee. இதன் மூலமாக நான் ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிக்கும்படி, தகப்பனாக ஆசீர்வதிக்கும்படி நான் விரும்புகிறேன். I believe I have such a blessing. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் எனக்குள் இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். I am a father. நான் ஒரு தகப்பன். To my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு சரீர பிரகாரமான தகப்பன். I am a fatherly spirit. எனக்கு தகப்பனுக்குரிய ஒரு ஆவி இருக்கிறது. Move in my congregation. நான் அந்த ஆவியோடு கூட என்னுடைய சபை மக்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன், பேசுகிறேன். As well as I am father to every family in India. அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் ஒரு தகப்பனாகவே இருக்கிறேன். See, my eyes always look all the word and all the prophecy through my spirit eyes. எப்பொழுது நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களின் மூலமாக நான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் ஆவியிலிருந்து நான் பார்க்கிறேன். See, I believe the seasons of Solomon is very near to the church in India. நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், சாலமோனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலும் மக்களுக்கு மிகவும் அருகிலே இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். சபைக்கு அருகிலே நெருக்கமாய் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். Some golden ages of Solomon for the lost end time church is going to enjoy such a blessing. இந்த கடைசி கால சபை தேவனுடைய ஆசீர்வாதத்தை சாலமோன் எப்படி அனுபவித்தானோ அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இப்படிப்பட்ட சபைகள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை விருப்பமாய் இருக்கிறது. சாலமோன் பொற்காலம். It's a golden days of Solomon. சொல்லுங்களே சாலமோன். Open your mouth and say it is the season of Solomon. சொல்லுங்களே சாலமோன் பொற்காலம். Golden days of Solomon. அது எனக்குரியது. It belongs to me. அது எப்படி வரும்? How I can receive it? It's not my own wisdom. என்னுடைய சொந்த சுய ஞானத்தினால் அல்ல. It's wisdom from the Father. அது பிதாவினிடத்திலிருந்து வருகிற தெய்வீகமான ஞானம். Jesus my righteousness. இயேசுதான் என்னுடைய நீதி. Jesus my redemption. இயேசுதான் என்னுடைய மீட்பு. Jesus my wisdom. இயேசுதான் என்னுடைய ஞானம். Jesus my sanctification. இயேசுதான் என்னுடைய பரிசுத்தம். So sanctification, holiness is not problem for me. ஆகவே பரிசுத்தமாகுதல், பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் எனக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கடினமான ஒரு காரியம் அல்ல. It's very very easy. அது மிகவும் சுலபமான ஈஸியான ஒரு காரியம். As long as you focus your spirit and you focus Jesus, you receive the sanctification, holiness from the Father and from the Jesus and through the word revelation with the help of the Holy Spirit. எதுவரைக்கும் உங்கள் ஆவி இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நீங்கள் பிதாவை பார்க்கிறீர்களோ, அதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவியிலே ஒரு பரிசுத்தத்தை சுலபமாக நீங்கள் அனுபவிக்க முடியும். Sanctification is not at a time, at a day, at a month. பரிசுத்தமாகுதல் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரு குறிப்பிட்ட நிமிடத்திலே, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. Till the coming of Jesus, sanctification is keep on going. இயேசு கிறிஸ்து திரும்பமாக இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் இந்த பரிசுத்தமாகுதல் ஆகிக்கொண்டே இருக்கிறது.
Hallelujah. Hallelujah. I have no 5 points, 7 points to take the people in the sanctification. Point preaching. சில பேர் 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணி பரிசுத்தத்திற்கு நேராக விசுவாசிகள் நடத்த சில போதகர்கள் விரும்புகிறார்கள். That what the old type of preaching. அதுதான் பழைய முறையாகிய நான் முகம் பழையதாக பேசிக் கொண்டிருந்த ஒரு பிரசங்க குறிப்புகள். Now preachers always give the point. நியாயப்பிரமாண போதகர்கள் எப்பொழுதும் குறிப்புகளை குறிப்பாக வைத்து பேசுகிறார்கள். Once I was like a point preaching. நானும் ஒரு காலத்திலே குறிப்புகளையே குறிப்பாக வைத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். Now Jesus preaching. ஆனால் இப்பொழுதோ நான் இயேசுவை மட்டுமே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். The revelation preaching. இயேசு கிறிஸ்துவை குறித்துதான ஒரு வெளிப்பாட்டின் பிரசங்கம். Hello. இருக்கிறீங்களா? Amen. Amen. நேற்று பார்த்தோம். Yesterday we have seen something. Jesus is Bible. இயேசு தான் பைபிள். Bible is Jesus. பைபிள் தான் இயேசு. Amen. Amen. சொல்லுங்களேன். நீங்கள் open your mouth and say. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, கன்னடால சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க, உருதுல சொல்லுங்க, எதுல சொல்லணுமோ சொல்லுங்க. In whatever language you are convenient, you can open your mouth and declare this. இல்ல அந்நிய பாஷையில சொல்லுங்க. Or else you can talk in tongues. சொல்லலாமா? Jesus is Bible. Open your mouth and say. Bible is Jesus. வேதம் தான் பைபிள். Jesus is Bible. வேதம் தான் இயேசு. Bible is Jesus. இயேசு தான் வேதம். இயேசு தான் பைபிள், பைபிள் தான் இயேசு. Jesus is Bible and Bible is Jesus. அத நான் பிடிக்கல, ஆவியானவருக்கு பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டார். I did not catch this caption, but it is Holy Spirit to help me to get this. முந்தி நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம். Previously we were trying to get this. பிடிக்க விலகி ஓடும். The more we are trying to catch that, it was just running away. அவர் நம்ம பிடிச்சிட்டா அவ்வளவுதான், பிரச்சனையே இல்ல. When the Holy Spirit catches us and we can't run away. எங்க விசுவாசிகளை கூட நான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்ல. I don't never try to catch the believers in my church. கர்த்தர் கொடுக்கிற ரெவலேஷன் பேசிக்கிட்டே வரேன். Whatever revelation I receive from God, I keep on preaching that. அந்த ரெவலேஷன் வர்க் பண்ணுன்ற விசுவாசத்துல இருந்துட்டே இருக்கறேன். I always keep myself in the faith. Those revelation which I receive from God will work. கம்பல் பண்றதே இல்ல. I don't compel any believers in my church. அதான் கிரேஸ். That is the grace. அதான் ஜீசஸ். That is Jesus. உங்களை என்னையும் சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார். God has called you and me for the freedom. அததான் நான் பிராக்டீஸ் பண்றேன். That is what I practice every day. எங்க மக்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறேன். That is what I always given to my believers. ஏன் போன வாரம் சர்ச்சுக்கு வரல? I don't ask the believers why you didn't come to church last week. ஏன் லேட்டா வந்த? Why did you come to church very late? நம்ம கன்வென்ஷன் நடக்குது தெரியுது, கன்வென்ஷனோட ஒன்னு வர தெரியாதா? We are having convention in our church. Don't you come to attend the service? இவ்வளவு பெரிய கன்வென்ஷன், இவ்வளவு செலவு நடத்திட்டு இருக்கோம். With how much money we are spending and conducting this convention? நீ வாட்டுக்கு பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொல்லி போயிட்டே இருக்கறியே. But you are just saying praise the Lord and just running away. உப்பதெல்லாம் சொல்றதே இல்ல. Nowadays I don't say all these things. சுயாதீனம்